ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். நீங்கள் உங்கள் ஃபோனை ஏதாவது ஒரு லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டீங்களா? அதாவது இப்போ நீங்கள் போக்கலாம், இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ்க்கு, சைனீஸ்க்கு இல்லாட்டி ஜப்பானீஸ் இப்படின்ட்டு ஏதாவது லாங்குவேஜுக்கு இல்லாட்டி தமிழ் மொழிக்கே மாற்றி விட்டுட்டீங்க. திரும்ப உங்களுக்கு இங்கிலீஷ்க்கே போயிடணும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண தெரியலையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் லாங்குவேஜ் வந்து மாறி போயிருக்குமா இருந்துச்சுன்னா அதை எப்படி பழையபடி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சொன்ன ஸ்டெப்ஸை சரியாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் உங்கள் ஃபோனை திரும்பவும் இங்கிலீஷ் மொழிக்கு மாற்றிக்க முடியும். ஸோ வாங்க நம்ம எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வந்திருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக தாங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய என்னன்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு தெரியும் தானே, செட்டிங்ஸ் மாதிரியான ஐக்கன் இருக்கும். ஸோ அந்த ஐக்கன் வந்து எல்லாருக்கும் ஞாபகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் உள்ள போயிடலாம். இங்கே போனோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செட்டிங்ஸை கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணோன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செட்டிங்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஐக்கன். ஸோ இந்த ஐக்கன் தான் மோஸ்ட்லி நிறைய ஃபோன்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கேயே ஃபர்ஸ்ட்டாக வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு இருக்கும் நீங்கள் என்ன லாங்குவேஜ் எட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ்ட பேர் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால ஈஸியாக வந்து நம்மளால் நம்ம ஃபோனை லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுற செட்டிங்ஸுக்குள்ளே போயிட முடியும். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே தான் உங்கள் ஃபோனில் என்னென்ன லாங்குவேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்க்கலாம், இங்கிலீஷ் அப்படின்றதும் இருக்குது, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு போட்டு. ஸோ உங்கள் ஃபோனை இப்போ நீங்கள் இங்கிலீஷ்க்கு தானே சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷை கிளிக் பண்ணிட்டு செயல்படுத்துக்கான்னு இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்க்கலாம், முதல்ல தமிழில் ஃபுல்லாக இருந்தது, இப்போ எல்லாமே இங்கிலீஷ்க்கு வந்துருச்சு. ஸோ நான் பேக் பண்ணி பார்க்குறேன் செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்குமே வந்து உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி லாங்குவேஜ் மாறிடுச்சு, நீங்கள் ஏதாவது தவறுதலாக மாற்றி விட்டுட்டீங்க, திரும்பவும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கே மாற்றோம்னா இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தமிழ் இல்லாமல் வேறு ஏதாவது மொழியில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலும் இதே மாதிரி சரியாக இந்த செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல லாங்குவேஜை கிளிக் பண்ணி சரியாக இந்த இடத்துல உங்களுடைய லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு எனேபிள் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் இங்கிலீஷ்க்கு வந்து மாற்றிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி உங்களால் இங்கிலீஷ்க்கு மாற்றிக்க முடியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை எப்படி சேஞ்ச் பண்ணி திரும்ப இங்கிலீஷ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்றது. கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.